அன்னிங்க ஷுடா சார் கேம் ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்டு. நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் பேபிகள் ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறேன்டா. ஒரு வழியாக எவ்வளவோ காலங்களுக்கு அப்புறம் ஃபைனல் பார்ட் வந்துருச்சு. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். இந்த எஃப்எஃப் பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசலாம்டா. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் படத்துக்கு பார்த்தோன்னா உங்களுக்கும் சொங்குக்கும் ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. அப்படியே ஒரு 1 year கிட்ட பாஸ் ஆகுது. உங்கள் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஹே டென்ஷன்லும் என்ன வேணுமா? ஜோ ஜோ வேணும். என்ன என்ன வேணுமா? ஜோ ஜோ வேணும். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு ஜோ வேணும் எடுத்தவங்க. ஜோ கிட்ட வேணுமா? இங்கே தான் இருக்க பாருங்கள். நீங்கள் அப்படியே அவனை தூக்கிட்டு போயிட்டு ஜான்சே பக்கத்தில் வந்து அப்படியே உட்கார வைக்கிறீங்க. டேயோன் சாப்பிடாம அப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. சோஃபி வந்துட்டுருக்கா. என்னடி இங்கே வந்துட்டானா? சாப்பிடவே இல்லை. சாப்பிட சொன்னால் நான் ஜியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு ஓடி வந்துட்டான். ஐயோ தங்க குட்டி பாப்பா தூங்குறாடா, நீங்கள் வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு டேயோனை தூக்கிக்கிறீங்க. நானும் நடிச்சாலும் கொஞ்சோண்டு சாப்பிடுங்க கொஞ்சோண்டு அப்படின்னு சோஃபி கிட்டேருந்து வாங்கி நீங்கள் ஊட்டி விட்டுறீங்க. சோஃபி அப்படியே ஜான்சி கிட்டே போய்ட்டு அவளை பார்த்துட்ருக்கா. இந்த சங்குக்கு இருக்கானே செராக்ஸ் போடுறதுல திறமையான ஆள் போல். என்னடி பாரு அப்புறம் அப்படின்னா மாதிரியே இருக்குது. கண் மூக்கு வாயெல்லாம். நான் அம்மா என்ன மாதிரி என்ன இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் உத்து பார்த்துட்டு உன்ன மாதிரி மேபி கேரக்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மூஞ்சி பார்க்க அப்படியே அவங்க அப்பா தான். என்ன மாதிரி ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லையா? சொல்லு. உன் புருஷனை கேளு, கரெக்டாக சொல்லுவான். என்கிட்ட கேட்காத. எனக்கு உன் புருஷன் மாதிரி தான் தெரியுறா இவ பார்க்க. ஜோ தங்கம் இங்கே பாருங்க நீ எழுப்பாந்தடி. ஐயோடா அவள் எஞ்சிட்டா, அதான் கூப்பிடுறேன். ஜோ ஆண்டி அப்படியே ஜான்சி ஒரு மாதிரி சோஃபி கிட்ட போராடின்ற மாதிரி கை காட்டுறா. அவளும் தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. எங்கிட்டையும் வந்துட்டு ஜோ கிட்ட போகணும். உங்கள் 2 பேருக்கும் இன்னும் சரிப்பட்டு வரல. சாப்பிட்டு தான் போகணும் நீ. இப்போ கரெக்டாக சேக்கி அங்கே வரான். என்ன பண்ணுறா என் பொண்ணு? ஐயோ நான் குடும்பமே இங்கே தான் இருக்கே. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? சேக்கி அங்கு அப்படின்னு டிஎன் ஜெக்கெட் ஓடி போகிறான். ஐயோ என்ன இவன் மேலே பாசத்தை ரொம்ப பொழிகிறான். என்னாச்சு? நீங்கள் முட்டாய் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு வந்திருப்பான். கொடுங்க. நான் எதுவுமே வாங்கிட்டு வரலடி. செக்கே வெளில போயிட்டு வீட்டில் 2 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க தெரியும்ல, எதாவது வாங்கிட்டு வரணும்ல. அது நான் மறந்துட்டேன்டி. ஐயோ டேயோன் இங்கே வாயா நீ அப்படின்னு ஆல்ரெடி கேரி பண்ணிவிட்டு அங்கிள் வந்து எதுவுமே வாங்கிட்டு வரல. நம்ம எங்கன்னா வெளில போகலாமா? வெளில போய் நான் உனக்கு வாங்கி தரட்டுமா? ஜோ கூட்டி போகலாம். ஜோ கூட்டிட்டு அவளையும் கூப்பிட்டு போகணுமா? போகலாமே. சோஃபி வாங்க எல்லாம் போகலாம். எங்கே போகிறோம் செக்கே? எங்கே போகலாண்டி? எங்கே போகிறோம்? பிக்னிக் போகிறோம். ஏன் போகக்கூடாதா? போகலாம் நான் ரெடியாகிறேன். ஃபஸ்ட்டு அவளை ரெடி பண்ணுறி. நான் பண்ணிப்பேன், நீங்கள் போங்க. நீங்கள் பண்ணலைல்ல. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு போகிறான். செக்கே தயங்குங்க. பிக்னிக் எல்லாம் வாங்குறேன்னு போயிருக்கான். அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டிருக்கீங்க. ஒய் நாட்? நாங்கள் தான் போட்டோம். அப்படியே எல்லோரும் சிரிச்சிட்டு ரெடியாகி போகிறீங்க. ஒரு அழகான ரிவர் சைட் தான் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லோரும் அப்படியே அந்த மேட் போட்டு உட்காந்துட்டு பேபி ஸ்டாண்ட் அப்படி நடுவில் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் கேமரா எடுத்து 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இங்கே என்ன பாருங்கள், 2 பேரும் என்ன பாருங்கள். அப்போ தயங்க வந்துட்டு டேய் என்னடா இப்படி போஸ் கொடுக்குற நீ? இப்போவே என் பிள்ளை நிரூபிக்கிறேன். எனக்கு தெரியுது, எனக்கு அது புரியுது. ஆனால் கொஞ்சம் என்னோட குறைச்சி தான் போடணும், சரியா? அச்சோ அண்ணா அவன் எப்பவுமே அப்படி தான் தெரியும்ல உங்களுக்கு. இவன் பண்ணாத சேட்டையாக அப்படின்னு என்னோட கண்ணத்தை பிடிச்சி கிள்றீங்க. தேவன் வந்துட்டு ஜான்சியோட கண்ணத்தை பிடிச்சி கிள்றா. அடி என்னது நீ என் பொண்ணு கண்ணத்தை கிள்றியா? அப்படியே சிரிக்கிறான். அவனை பார்த்து நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிறீங்க. ஒய் என்னடி பண்ணுற? இவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல. ரொம்ப க்யூட்டு. குழந்தைங்கள அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் நம்ம பேபிஸில்.
அதுக்கப்புறம் இதை கூட சொல்லலாம், நம்ம பிக்னிக் வந்திருக்கோம், கொட்டை வரல, நம்ம வேணால் ட்ரூத் விளையாடலாமா? ஆ சிக்கி உங்களுக்கு விளையாடணுமா? ம் நீங்களே கேட்குறீங்க? ஐயோடா, என்னெல்லாம் கேட்கக்கூடாதா? ஜெக்கே நீ கேட்கலாம், இப்போ திடீர்னு கேட்குறியா? இந்த மாதிரிலாம் எதுவுமே நீ கேட்கவே மாட்டேன், அதான் அப்படி கேட்குறா. அதெல்லாம் எனக்கு தெரியல, விளாடணும் போல இருந்துச்சு, அதான். ஓகே, விளாடலாம். ஓகே ஓகே ஓகே. பேபிஸ் இங்கே அவங்க 2 பேரும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் ஒரு சைடு உட்கார வச்சேன். நீங்கள் டாய்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் 4 பேரும் அப்படியே ரவுண்டாக உட்காந்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சோஃபி கிட்ட வருது. ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லி ட்ரூத் ஆர் டேர்? தயாங், என்னை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற நீ. அதெல்லாம் இருக்கணும்டி. நீ சொல்லு, ட்ரூத் ஆர் டேரா? ட்ரூத்து. நான் கேட்குறேன், நான் கொஷின் கேட்குறேன். ஏய் நான் கேட்குறேன்டி, என் பொண்டாடிடி. போனா அதெல்லாம் வீட்டில் தான். இப்போ வந்து யார் வேணால் கேட்கலாம். நான் கேட்குறேனே, நான் கேட்குறேன்டி. அடிச்சு 2 பேரும் கம்முன்னு இருங்க. நிதயம் கேள்றா. சிக்கே கம்முனிரேன்டி. போடா. நான் கேட்குறேன், உன்னை நான் லவ் பண்ணல? ஆமாம் பண்ண. நீயும் பண்ணல? ஆமாம் பண்ண. உனக்கு என் மேலே எப்போ லவ் வந்துச்சு? இந்த கொஷினுக்கு நீ இது வரைக்கும் ஆன்சர் பண்ணதே கிடையாது. சொல்லு, எப்போ லவ் வந்துச்சு உனக்கு என் மேலே? அது வந்து சொல்லி ஆகணுமா என்ன? ஆமாம் கண்டிப்பாக சொல்லணும். உன்ன மாதிரி பார்த்தோன்னே காதல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏய் என்ன, பார்த்தோன்னே காதல் வரல, ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு. ஆனால் போக போக தான் லவ் வந்துச்சு. அதான் அந்த பார்த்தோன்னே அட்ராக்ஷன் தான் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? அது உன் தலையை இப்படி ரப் பண்ணி விடுவே, இந்த ஸ்டைல் அப்படின்றா. ஸோ தயங்கம் அப்படி பண்ணி காட்டுறா. ஃபர்ஸ்ட்டு பிடிச்சுன்னா இதில் தான் விழுந்தேன். அப்புறம் அன்றைக்கி நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது சொல்லு, இதான் ஹீரோயிசமா? ஹீரோயிசம் இல்லை, நீ எங்கள் கேண்டி ஷாப்பில் நின்றுட்டு கேண்டீஸ் வாங்கிட்டு இருந்த. கேண்டியா? ஐயோ அண்ணா, கேண்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தியா நீ? போச்சுடா, ஓ ஃப்ளாஷ்பேக் உடஞ்சதா தயங்கா? ஏய் நான் அது வாங்கலடி, அது தெரியும். இது எனக்கு நீ ஏன் வாங்கலைன்னு தெரியும். நீ கேண்டி ஷாப்பில் நின்று வாங்கிட்டு இருந்ததுனால வந்து எனக்கு வந்து அட்ராக்ஷன் வரல. அது அங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஹோமில் கொடுத்தில்ல, அப்போ பார்த்தேன். அப்போது நீ என்ன ஸ்டால் பண்ணியிருக்க அதானே? அதெல்லாம் இல்லை, அது நான் போகிற வழியில் இருந்துச்சு இந்த ஹோமு. பொய் சொல்லாதடி, நான் இங்கே வாங்கினேன்னா அது தூரமாக தான் இருக்கும், நீ பொய் சொல்லாத. மேபி வச்சுக்கோ. அப்போ பார்த்த உடனே விழுந்துட்ட அதானே? ஏன் நீ மட்டும் என்ன பண்ணியா? நீயும் பார்த்த உடனே தானே விழுந்த? வெல் ஓகே, ஒத்துக்கிறேன். சரி அகைன் ஸ்பின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல சிரிச்சிட்டே அகெயின் சுற்றுறீங்க. இந்த டைம் ஜெக்கி கிட்ட வருது. ஓ மை காட். சொல்லுங்கள். ட்ரூத்தா டேர் என் புருஷன்? ஏய் ட்ரூத்தா டேர் என் புருஷன்? என்னடி சொல்லுங்கங்க. டேர். என்னங்க டேரடி? ஏன் டேர் எதுவும் இல்லையா? சரி ட்ரூத். இல்லை டேரே ஓகே. அப்போ சோஃபி வந்துட்டு, உனக்கு நான் தரேன்டா டேரு. நீ உன்னுடைய பொண்டாட்டியை ஷோல்டர்ஸில் வச்சுட்டு புஷ்அப்ஸ் போட்டு பார்க்கும், எவ்வளோ போடுறேன்னு பார்க்குறேன். என்னது? ஏய் என்ன டேர் இது? ஏன் இந்த டேர்லாம் பண்ண மாட்டிங்களோ? டேர் இஸ் டேர்ப்பா, பண்ணி தான் ஆகணும். புஷ்அப்ஸா? எவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும் அதெல்லாம் கிடையாது. உன்னால் எவ்வளோ முடியும்னு செக் பண்ண போகிறோம். இவளையா அப்படின்னு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நான் 2 kg தான் வெயிட் ஏறியிருக்கேன், அவ்வளோலாம் இல்லைங்க. பார்த்தாலே தெரியுதுடி. அண்ணா பாரு, தங்கச்சியை கலாய்க்கிறான். தயங்க சிரிச்சிட்டு, ஏய் கலாய்க்கிறியாவில்? நீ போடு பார்க்கும் எவ்வளோ புஷ்அப்ஸ் போடுறேன் நான் பார்க்குறேன். பாடி பில்டர் மாதிரி சீன் போடுவல்ல, இப்போ பண்ணுற நீ, இப்போ பண்ணு. சரி பண்ணுறேன். ஆனால் வானெல்லாம் கிடையாது, ஒழுங்காக இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும். ஸோ அப்படியே செக்கியும் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே போய்ட்டு அவன் மேலே உட்காடுறீங்க. செக்கே சாரி, கொஞ்சம் வெயிட் ஏறிட்டேன் நான் அப்படியே சிரிச்சிட்டு,
புஷ்அப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறான். சோஃபி தான் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் மேலே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே இருக்கீங்க. ஏய் ஆடாமல் உட்காரு. அது சரி செக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க, நான் எந்திரிச்சிட்றேன். போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லோரும் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜியோ வந்துட்டு வேகமாக அப்படியே கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடி தங்கம், அப்பா அம்மாவை தூக்குறாங்களா? உங்களையே தூக்க சொல்கிறேன் இன்னைக்கு. அப்போ ஜெய்கி எப்படியோ ஒரு மாதிரி சவுண்ட் போடுறான். ஏய் ஜோ கம்முன்னு அப்பா திட்டுவார். 17 18 இறங்குடி. நீங்கள் பட்டுன்னு இறங்கிடுறீங்க. அவன் அப்படியே அந்த இடத்துல அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே அவன்கிட்ட போயிட்டு அவன் ஹேர்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்டு அவன் சீக்ஸ்லாம் மறுபடியும் தடவி கொடுத்துட்டு ஜெக்கே ஓகேவா நீங்கள்? ஒரு ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? நீங்கள் கொஞ்சத்தோடு ஸ்டாப் பண்ண வேண்டியதான், எதுக்கு இவ்வளோ போட்டிங்க? நீங்கள் என்ன பாருங்கள், கொஞ்ச நேரம் கம்முனு. ஒன்றும் இல்லை தண்ணி வாட்டர் கொடுக்குறீங்களா? இருங்க அப்படின்னு வாட்டர் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறான். ஸோ தயாங் சோஃபி நீங்கள் 3 பேரும் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தயாங் வந்துட்டு டேய் என்ன ஸ்டாமினா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறியா என்ன? ஏன்டா இவ்வளோ புஷ்அப்பு? டேர்னா இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பியா நீ? சீரியஸாவா? அப்படிலாம் எடுத்துக்கலையே. நல்லா தெரியுது, சும்மா டேர் தானே, பண்ண சொன்னாங்கன்னு பண்ண வேண்டியதானே. உனக்கு என்னடா பிரச்சனை? என்னால் முடிஞ்சிட்டு போட்டேன், அவ்வளோதான். உட்கா ரொம்ப மூச்சு வாங்குது உங்களுக்கு, நீங்கள் ஓகேவா அப்படின்னு அவன் செஸ்லாம் ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்ருக்கீங்க. அவன் திரும்பி உங்களை பார்த்து நாளிலேருந்து என் கூட ஜிம்முக்கு வர நீ. ஏன் நான் ஏன் ஜிம்முக்கு? எனக்கு இந்த வெயிட் போதும், நான் இன்னும் குறைஞ்சா நல்லா இருக்க மாட்டேன், ஓன்னு இருப்பேன் நான். நீங்கள் தூக்கும் போதெல்லாம் அசால்ட்டாக தானே தூக்குறீங்க, நீங்கள் என்ன டெய்லியுமா புஷ்அப்ஸ் போட போகிறீங்க? என்ன போதும் எனக்கு இந்த வெயிட், நான் ஜிம்முக்கெலாம் வரல. ஸோ இப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. போதும் உண்மையா வேணாம் நான் ஜிம்முக்கெலாம். அப்படியே ஜேக்கியும் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக்கிட்டு அப்படியே எழுந்துச்சி உட்காந்துக்கிறான். அப்போ சோஃபின்ட்டு இது சும்மா விளையாட்டு தான் சரியா, ரொம்ப உயிர் கொடுத்துலாம் நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நான் அப்படி எதுவும் பண்ணலடி, என்னால் அவ்வளோ முடிஞ்சுது. நான் எனக்கே நான் டெஸ்ட் பண்ணேன், என்னால் எவ்வளோ போட முடியுது இவ்வளோ வச்சுக்கிட்டேன்னு. சங்குக்காண்ணா நீங்கள் சரி என்னவோ செக்கு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ண சரியா? மூஞ்சி பார்க்கவே பயமாக இருக்கு எனக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லையே. டேய் மூஞ்சி நீ பார்த்தியா, அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்வெட்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கர்ச்சீஃப் எடுத்து அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே தொடச்சி விட்றீங்க. ஏன் செத்து தங்கம் பிள்ளை அது. சரி ஒன்றும் இல்லை, சரியா போச்சு. ஜியோ வேகமாக வந்து ஜேக்கியோட மடியில் உட்காந்துட்டு ஜேக்கியை பார்த்து நானும் அப்போ ஜேக்கி எப்படி சிரிச்சிட்டு உங்களையும் மடி தங்கம், நான் ஒன்று வச்சு பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு பாப்பா கூடயே சரியா? அப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா ஜேக்கேவை. ஃபஸ்ட்டு எனக்கு தான் அந்த பிளேஸு ஓகேயா? பச்சியும் அப்படி சைடாக உங்களை பார்த்து பேச்சு கா போச்சு. ஏன்னா காவா? நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு பொண்ணாட்டி, அப்புறம் தான் நீ பொண்ணு சரியா? ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? சண்டை போட்டுருக்க குழந்தை கூட? ஷூ கம்முனரு போடா. டேயோன் சாலும் நீ வாடா, இங்கே வா. டேயோன் வந்து தயாங்கோட மடியில் உட்காந்துருக்கான். ஸோ அவன் வரமாட்டான். அட பாவீங்களா, அப்போ 2 பேருமே அம்மா சைடு கிடையாதா? பாருடி உன் பையனை பாருடி. எனக்கே தெரியுமே, நான் போட்டு அடிச்சுட்டே இருப்பேன். அவங்க அப்பா சைடு தான் இருப்பான், அவன் பொறுக்கி சைடு தான் இருப்பான். இப்போ தயங்க அப்படியே சிரிச்சிட்டு போட்டு அடிக்கிறதுக்கு ஒரு நாள் நீ வாங்க போகிறடி. வாங்குறாங்க, தப்பு பண்ணால் அடிக்கணும்னா அதானே பேரண்டிங்கு. அது பேரண்டிங் இல்லை, ஒழுங்காக பார்த்துக்கிறது தான். அடிச்சா சரியாக போயிருமா? ஏதோ ஆக மொத்தத்தில் 2 பேரும் வந்து அப்பா சைடு. நான் இங்கே பாரு, நான் வந்து உனக்கு ஒரு தம்பி பெற்று அவனை வந்து என்னோடய சைடு வச்சுப்பேன். ஜான்சி பார்த்துக்கோ நீ. அப்போ தெரியும் உனக்கு. அப்பா போகிறல்ல நீ, அப்புறம் என்கிட்ட தான் வரணும், நீ பார்த்துக்கோ வேலைக்கெலாம் போன அப்புறம். அவன் இன்னும் ஜேக்கேவே ஹக் பண்ணிக்கிறா. எட்டே வரல, நீங்கள் பேசுறதுக்கு கண்டுக்கவே இல்லை. ஜேக்கே எப்படி உங்களை பார்த்து பல்பா மொக்க வாங்கினியா? போடா, இவ்வளோ மந்த் இருந்தது ஃபுல்லாக என்னோடய ஸ்டொமக்குள்ளே, மூஞ்சியும் அவங்க அப்பா மாதிரி இருக்கிறதும் அவங்க அப்பா கிட்ட தான். ஆளை பாரு நல்லா. சரி வாங்க ட்ரூத் விளையாடலாம். ஓகே நான் ஸ்பின் பண்ணுறேன். அப்படி என்ன சொன்னீங்க ஸ்பின் பண்ணுறீங்க? இந்த டைம் தயாங் கிட்ட வருது. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் கோ வித் த ட்ரூத். உங்கள் பொண்டாட்டியை ஒரே வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணுன்னா என்ன வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஸோ அப்படியே பாஸ் ஆகிட்டு திரும்பி சோஃபியை பார்க்குறான்.
என்ன எதுவும் தோணலையா? ஸ்ட்ராபெரி. அச்சோடா, ஸ்ட்ராபெரியா நீ சோஃபி? விஜய்க்கு வந்துட்டு ஐயோ இந்த மாதிரி ஒரு பேர் கூட நம்ம வைக்கவே இல்லையே இவளுக்கு, இப்போ எப்படின்னு கேட்பாளே, சமாளிச்சுக்கலாம். இன்னைக்கு நெக்ஸ்ட்டு போகலாமா? என்ன நீங்கள், நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். ஷூ அண்ணா, எதுக்கு இந்த நேம் வச்சு நீ? தெரியலடி, எனக்கு ஸ்ட்ராபெரி பார்க்குறப்பெல்லாம் இவன் ஞாபகம் தான் வரும். இவன் வேறு அது மாதிரி ஒரு மாதிரி பிங்காக க்யூட்டாக ஃபீல் ஆகும். அப்புறம் ஸ்ட்ராபெரி எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதே மாதிரி இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தெரில. அச்சோ என் அண்ணா எவ்வளோ ஸ்வீட்டு. அப்படியே திரும்பி ஜெயிக்க பார்க்குறீங்க. பார்த்துட்டாடா. என்னடி? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லையே, என்ன பார்க்குறீங்க? இன்னும் என்னாச்சு? ஓ மறந்துட்டா போல். சுற்றுங்க. ஓகே. ஸோ அகெயின் ஸ்பின் பண்ணுறீங்க. இந்த டைம் உங்ககிட்ட வருது. நான் ட்ரூத்துப்பா, நான் ட்ரூத்து. ஜேகேவை பற்றி உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதை நீ சொன்னால் கண்டிப்பாக அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் அவன் அப்படி தானே தான் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சொல்ல பார்க்கும். அவனை பற்றியா நிறைய இருக்கே, இவன் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு அவனை அப்படியே அவன் கணத்தை பிடிச்சி கிள்றீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என் புருஷன் காட்டுற கேரிங் தான். நான் எப்போ உனக்கு கேர் பண்ணேன்? இதோ இதுதான். என்னடி அப்போ தயங்க சோஃபி சிரிக்கிறாங்க. அண்ணா உனக்கு தெரியுதா, அவன் கேர் பண்ணுவான், ப்ரொடெக்ட் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் நீ கேட்டு பாரேன், இல்லையே நான் ஏன் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், பிளா சொல்லுவான் தானே. செக்கே என்னது அப்பலாம் இல்லையே, நீ அடிக்காதண்ணே. அண்ணா இந்த மாதிரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ சொன்னான், ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை வந்து தயங்க தான் பார்த்துப்பான், நான் பார்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நீங்கள் எப்போ பார்த்துக்கிட்டீங்க என்ன? ஒரே ஒரு நாள் அவன் வந்து ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 hours லேட்டாக வந்தான். அந்த 2 hours வந்து எனக்கு பசிச்சு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ சமைச்சு கொடுத்தீங்க. அதுதான் நீங்கள் ரொம்ப பண்ண அது ஹெல்ப். அது அப்போ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. மற்ற டைம் ஃபுல்லாக இவன் தான் பண்ணான். காலைல எஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்துடுவான், தூங்குறதுக்கு போது அக்கா சாப்பாடு கொண்டு வந்துடுவான், வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது என்ன, கூட்டிகிட்டு வர்றது என்ன, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறது என்ன, எல்லாமே இவன் தான் பண்ணான். அன்றைக்கி நான் போய் கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது. என்ன புக்ஸ்ன்னு பார்த்தா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும், பேபி ஒழுங்காக வளரணுன்னா என்ன பண்ணணும், அப்படியே அத்தனை புக்ஸ் வச்சுருக்கான் தெரியுமா. எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் எதுவுமே பண்ணல இந்த சார் தானே. அது நான் தயங்க வாங்கினேன்டி, கடைசி வரைக்கும் ஒத்துக்காதீங்க. ஆனால் இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் கையிலே இப்படி கிஸ் பண்ணுறீங்க. ஒரு ட்ரூத் கேட்டால் இங்கே ஒரு ட்ராமாவே நடந்துருச்சு. ஓகே எனக்கு புரியுது. ஸோ அப்படியே சூப்பராக அந்த டைம் போகுது. எல்லோரும் விளையாண்டுட்டு, பேபிஸ் கூட விளையாண்டுட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த மொமெண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. அன்றைக்கி நைட் நீங்கள் செக்கி 2 பேரும் அப்படியே டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. ஜான்சி அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே அங்கே நின்றுட்டு அந்த மூன் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜெக்கி உங்களை அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் பார்த்து, என்ன பார்க்குறீங்க ஜெக்கே? என்ன பார்க்குறீங்க? இல்லைடி, நம்ம லைஃப் இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான பேபி, என் பிரின்சஸ், என் தேவதை, இப்படி அழகாக இருக்குல்ல. ஆமாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, ஒரு குட்டி குருவி கூடு மாதிரி. எப்போவுமே லவ் மட்டும்தான் இருக்கும், சண்டை ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. சாஃப்டான ஒரு லைஃப், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சரௌண்டிங் இல்லை அப்படின்னு சொன்னீங்களா. நெக்கு சுற்றி ஹேண்ட் வச்சுக்கிறீங்க. அப்படி கிட்ட வந்து உங்களை பார்த்து, நல்லா இருக்குல்லடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப. ஆனால் யோசிச்சு பாரு, இப்போ நம்ம லைஃப் அப்படியே ஒரு பயோகிராஃபி மாதிரியோ அப்படி ஏதாவது ஆட்டோகிராஃபியா ஏதோ ஒன்று அப்படி எழுதணுன்னா, அப்படி எழுத ஒன்றுமே இல்லைல்ல. இப்போ நம்ம லைஃப்க்குன்னு ஒரு தீம் சொல்ல, நம்ம லைஃப்னால் இதுதான் நம்மளுடைய, அப்படி எதுவும் இல்லைல்ல. ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு லவ், தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னால் லைஃப்பில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு? அதானடி ஒரு நார்மலான ஒரு லவ், அவ்வளோதானே.
யார் சொன்னால் நார்மலான லவ்னு? உங்களுக்கு அப்படி தோணலாம், ஆனால் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக எதையுமே என்ஜாய் பண்ணாமல் ஒரு மாதிரி பிடிக்காத ஒரு லைஃப்பை பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அது என்ன ஃபீலுன்னு தெரியல எனக்கு. அது ஒரு அட்ராக்ஷன், அது ஒரு மாதிரி ரொம்ப பெரிய அட்ராக்ஷன். ஆண்டி சொன்ன மாதிரி, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி, நீங்களும் நானும் இந்த வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாண்டுருப்போம் இல்லையா? அப்போது நீங்கள் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு, நான் தான் உங்களோட ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு தானே. அந்த ஃபீலாக என்னமோ தெரியல, உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஃபீல். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எங்கள் அப்பா என்ன ஒரு மாஃபியாவுக்கு தான் மேரேஜ் பண்ணி தரணும், அப்போ தான் நான் சேஃபாக இருப்பேன் அப்படிலாம் தான் நினச்சிட்டு இருந்தார். யாருக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளையில் பார்த்த அந்த பையனே கல்யாணம் பண்ணிப்பேன்னு? அவருக்கு தெரியாதுல்ல. ஆமாம், அவருக்கு தெரியாது எப்படி ஒரு ஒன்றுமே இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. கம்முன்னு இருங்க, உங்கள் சுற்றி சந்தோஷம் கொட்டி கிடக்கு. அதை இடத்துக்கு தான் வந்தேன் நான் உங்ககிட்ட. புக்கு சொன்னீங்களே, புக்கு நம்மளை பற்றி புக்கு எழுதணுன்னா எதை பற்றியும் கேர் பண்ணாத நம்மளோட ஹாப்பினஸை மட்டுமே மெயின் பாயிண்ட்டாக வச்சு வாழ்கிற அந்த லைஃப் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் புக் எழுதணும், நம்மளை பற்றி எழுதணுன்னா அப்படின்னு அவன் ஃபோஹெட்டில் எப்படி இடிக்கிறீங்க, அவன் அப்படியே சிரிச்சுட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி இந்த மாதிரி தானே எல்லோரும் வாழ்வாங்க. அப்படி இல்லைங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எனக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே. ஒரு குழந்த மாதிரி புருஷன், அப்புறம் ஒரு குழந்த, என் அண்ணா, என் ஃப்ரெண்டு கூட ஒரே வீட்டில், டேயோன், சுற்றி எங்கே திரும்பினாலும் சந்தோஷம். இந்த மாதிரி யாருக்கும் இருக்காது. மிடில் கிளாஸ் லைஃப்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அந்த லைஃப்லையும் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்க. யூ ஆர் மை கிங் ஃபார் எவர். நான் எந்த லைஃப்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த லைஃப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. சீரியஸாக இதுதான் என் லைஃபோட மீனிங், ஒரு ஹாப்பியான லைஃப். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுவேன், என் புருஷன் கேட்கவே மாட்டானே அப்படின்னு அவன் கிட்ட போகிறீங்க. அவன் அப்படி சிரிச்சிட்டு நான் ஏன் கேட்கணும்? உனக்கு பிடிச்சதானே நீ போடுற, நான் கேட்க என்னடி இருக்குது? இதுதானே எனக்கு பிடிக்கும் என் புருஷன்கிட்ட, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. உனக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்காது? நீ எதை சொன்னாலும் அது ரொம்ப பிடிக்கும்னு தான் சொல்லுவேன் என்கிட்ட. அது ஆமாம் அப்படி தான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. அண்ணா ஜேகே ஒர்க்குக்கு போயிருக்கான். ஸோ நீங்கள் ஜோ 2 பேரும் உங்கள் ரூமில் சண்டை போட்டுட்ருக்கீங்க, 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? வரும்போது உங்கள் அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லிக்கோ. நான் சாப்பிட்டதெல்லாம் எதுவும் சொல்லாது சரியா? நான் சொல்கிறேன், இது நான் என் புருஷன்கிட்டே சொல்கிறேன், என்னை நீ போட்டு அடிக்கிற. அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நீயே சாப்பிட்ட? நீ சாப்பிட்ட, நீ ஃபுல்லாக சாப்பிட்ட. போடி, நான் ஜாக்கிக்கு கால் பண்ணுறேன். நான் அப்பா கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. வீடியோ கால் பண்ணுறீங்க. ஜீவன் சேர்ந்துட்டு அவளோட இந்த பொம்மை ஃபோன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கால் பண்ணுறா. அவன் வேகமாக வந்து உங்கள் ஹேரை பிடிச்சிக்கிறா. என்ன பண்ணுற நீ? என்னடி பண்ணுற நீ? அப்பா என் ஃபோன் வரணும், என் ஃபோனு கால் பண்ண சொல்லு, என் ஃபோனு. அப்போ நீங்களும் மாற்றி ஃபோன் வச்சுக்கிட்டே சண்டை போடுறீங்க. அந்த டைம் கரெக்டாக ஜேகே கால் அட்டன் பண்ணிடுறான். ஹலோ பொண்டாட்டி, என்னடி நடக்குதுங்க? என்னடி பண்ணுறீங்க 2 பேரும்? ஜங்குக்கா இவ்வளோ பாருங்க, என்னை போட்டு அடிக்கிறான். நான் சாக்லேட் சாப்பிட்டேன்னு அடிக்கிறேன் என்னை போட்டு. தாதா இங்கே என்ன பாரு, நீ என் ஃபோனுக்கு கால் பண்ணல, என் ஃபோனுக்கு கால் பண்ணுற நீ, என் ஃபோன் எதுக்குல நீ? போடி, என் புருஷன் நான் கால் பண்ணால் தான் எடுப்பான், நீ உன் ஃபோன்லாம் எடுக்க மாட்டான். என்னடி பண்ணிருக்கீங்க? என்ன ஆச்சுடி? ஜேகே அவள் சாக்லேட் எடுத்து வச்சுருந்தாளா, நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டேன். உங்ககிட்ட நான் கால் பண்ணி சொல்லலான்னு இந்த ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு, அதுக்குள்ளே போட்டு எப்படி அடித்து வச்சுருக்க பாருங்க ஜேகே. ஜோ என்னாச்சு தங்கம்? அம்மா அச்சித்தா, அப்பா ஒன்றும் இல்லடி. எதுக்கடி இப்படி பண்ணுற?
நான் ஏன் நீங்கள் அவளுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்து வச்சிங்களா? நானும் தானே இருக்கேன், எனக்கும் தானே வாங்கினீங்க. சுவா ஏய் சரிடி, நான் ஈவினிங் வரப்போ வாங்கிட்டு வரேன். இப்படி அடிச்சிட்டு இருக்காதீங்கடி. அவளுக்கு கம்முன்னு இருக்க சொல்லுங்க. அம்மா கம்முன்னு இருக்க சொல்லுங்க. அவளுக்கு கம்முன்னு இருக்க சொல்லுங்க ஜெக்கே. அம்மா கம்முன்னு இருக்க சொல்லுங்க ஜெக்கே. அவ்வளோ சொல்லுங்கள். 2 பேரும் கம்முன்னு இருக்கீங்களா? எனக்கு வேலை இருக்குது. ஏதோ பாசமாக கால் பண்ணுறீங்க, ஏதோ சொல்ல போகிறேன்னு அட்டன் பண்ணால் அடிச்சுக்கிட்டு நேரிங்க. பார்க்கவே காமெடியாக இருக்கீங்க 2 பேரும். ஜேகே என்ன நீங்கள் அவனை அடிக்கிறா சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க அவளை. உடனே யார் அவள் முட்டை எடுத்து சாப்பிட சொன்னா? உனக்கு தனியாக வாங்கி வைக்க மாட்டேன் நான் அது தோணுச்சுன்னு சாப்பிட்டேன். நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வரீங்க, எனக்கு தனியாக அவளுக்கு தனியாக. அப்பா எனக்கு மட்டும் வாங்கிட்டு வா, எனக்கு மட்டும். அம்மா வேணாம். அம்மா வேணாம். அடி பொடி, என் ஃபோன் இது அப்படின்னு நீங்கள் ஃபோன் போடுங்க பேசுகிறீங்க. ஜியோ வேகமாக டிக்குன்னு போயிட்டு அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து செக்கே முன்னாடி காட்டி, இதில் வா அப்பா, இதில் வா. அப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க 2 பேரையுமே. நீங்கள் 2 பேரும் அகைன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கடி, நான் வரப்போ 2 பேருக்கும் வாங்கிட்டு வரேன். சண்டை போடாமல் அமைதியாக இருக்கணும், இல்லை நான் வாங்கிட்டு வர மாட்டேன். ஓகே? நான் சைலண்ட்டாக இருப்பேன். நான் குட் கேர்ள். ஜான்ஸை பற்றி எனக்கு தெரியாதுப்பா. அப்பா பேபி குட் கேர்ள், பேபி குட் கேர்ள். பேபி குட் கேர்ள். 2 பேரும் ஒரே மாதிரியே பண்ணுறது பாரு. சரி ஓகே பாய், நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறான். ஃபோன் கட் பண்ணிவிட்டு அவங்களே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த சைட் இங்கே பாருடி, உங்கள் அப்பா ஈவினிங் வருவார், எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவார். அதை நீ எடுத்தேன்னா அவ்வளோதான் ஒன்று. நீ என்னது எத்தல நான் எடுப்பேன். எவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்னு சொன்னீங்க. அகைன் அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. ஓகேடா, இந்த எஃப்எஃப் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சூன் செக்கு இன்னொரு எஃப்எஃப் ஒரு 1 ஷாட்டில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த எஃப்எஃப் பற்றி சொல்லணுன்னா, நான் இது மொக்கையாக போட்டுட்டேன் அப்படின்ற தாட் எனக்கு இருக்குது. பட் இது நான் ஸ்டார்டிங்கில் யோசித்தப்போ ரொம்ப சூப்பராக யோசித்தேன். இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு. அது அப்படி இப்படின்னு போயிட்டு இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா இதில் ஒரு 70 to 80% தான். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. பட் இந்த எஃப்எஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஒரு மாதிரி இன்ச் பை இன்ச்சாக உருகி ரெக்கார்ட் பண்ண எஃப்எஃப்னால் அது இதுதான். உங்களுக்கு இந்த எஃப்எஃப்க்கு இருக்கிற பாண்ட் பற்றி எனக்கு தெரியல. எனக்கும் இந்த எஃப்எஃப்க்கு இருக்கிற பாண்ட்னா 2 years எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த எஃப்எஃப் நான் போட்டிருக்கேன்னா, நடுவில் அவசரமாக போட்டு சொத்தப்பக்கூடாது, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால தான் போடலன்னா. அவசரமாக நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா எனக்கு ஒன்றுமே வராது. அதான் என் பிரச்சனை. ஸோ அது 2 years கிட்ட எக்ஸ்டெண்ட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்துருச்சு. ஒரு வழியாக அந்த எஃப்எஃப் முடிச்சிட்டேன்டா. எல்லாருக்கிட்டையும் நான் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இனிமேல் இப்படிலாம் ஆகாது. சாரிடா. கீப் வாட்சிங். ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். திஸ் இஸ் செக் SQ. இந்த எஃப்எஃப் பற்றி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எஃப்எஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.